Hi dears, and wedding series part 5 தான் இது. And இந்த vlogல நம்ம கெடா விருந்து ஃபங்க்ஷன் vlog தான் வந்து பார்க்க போறோம். And என்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் because of cold பிடிச்சிருக்கு, so adjust பண்ணிக்கோங்க. And இப்போ வந்துட்டு நம்ம vlogல போயிடலாம். And before that and part 4 வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பிஃபோர் டே, ஸோ அப்படியே vlog மாதிரி அன்னையிலேருந்து எடுத்திருந்தேன். ஸோ ஈவினிங் அந்த மாதிரி குளிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பேன், என்னோடய கசின் சிஸ்டர் இருப்பேன். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு 1 வீக் பிஃபோரே வந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ தட் நாங்கள் 2 பேர் தான் ஃபுல்லாக வந்துட்டு இருந்தோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இடையில வந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். அண்ட் வெளியில் ஃபுல்லாமே அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ உள்ள ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்கிள்ஸ் எல்லாமே வியர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்காக அண்ட் கண்டினியூ வித் அண்ட் கல்யாணத்தோட கொலுசு வந்துட்டு ஸோ அப்பயே வியர் பண்ணிடலான்னு சொல்லி போட்டிருந்தோம். பிகாஸ் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 days தான் இருக்குது மேரேஜ்க்கு. ஸோ சண்டே வந்துட்டு விருந்து அப்படின்னா Thursday Friday வந்துட்டு மேரேஜ். ஸோ தட் நான் வந்துட்டு இன்றைக்கி கொலுசு எல்லாமே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஸோ புது கொலுசு வந்துட்டு அன்றைக்கி வந்து போட்டிருந்தேன். அண்ட் மீன்வைல் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. ஸோ அங்கே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போட்டு அங்கே ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாமே அங்கே ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வீட்டில் ஃப்ளாஸ் கட்டுறது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோல்ட் காஃபிக்காக 2 பேர் சண்டை போட்டுட்ருந்தோம். பிகாஸ் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். ஸோ அவளுக்கும் அதான் பிடிக்கும். ஸோ அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. கடைசியாக எப்படியோ எனக்கு ஃப்ளேவர் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ட் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு குடிச்சிருந்தோம். எஸ். அண்ட் நெக்ஸ்ட் டேக்கான சாரீ வந்துட்டு ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் டேவே ப்ளீட் பண்ணி வச்சுடுறேன். பிகாஸ் மார்னிங் கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ தட் இந்த ஒரு ப்ளீட்ஸும் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸும் வந்துட்டு எப்போவுமே எடுத்து பின் பண்ணி வச்சுருவேன். அயன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இந்த ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து பின் மட்டும் குத்தி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா கட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10 to 15 minutes வந்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி கட்டிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுது. ஸோ தட் இப்போ இந்த மேரேஜ் ஆன டைமில் எல்லா சாரியுமே நான் முன்னாடியே வந்துட்டு எல்லாமே பண்ணி வச்சிருவேன். அண்ட் நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சாரி தான் எடுத்து ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் வந்தாச்சு. ஸோ எல்லாமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் நானும் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் கெட் ரெடி வித் மீ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மேக்கப், ரொம்ப சிம்பிளான மேக்கப். நான் ஒரு பிபி க்ரீம் கூட போடலை, ஜஸ்ட் இந்த கன்சீலர் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கன்சீலர் மட்டும் எடுத்து எல்லா பக்கம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுவுமே அங்கங்கே தான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிட்டேன். ஸோ ஏன் எனக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணேன்னு தெரில. பட் ஆனால் நிறைய பேர் வராங்கன்னு எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஸோ தட் இது ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனில் நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். பட் இட்ஸ் ஓகே, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமா எப்போதும் போடுற லிப் ஷேடு வந்துட்டு போட்டுட்டு அண்ட் கண்ணுக்கு வந்துட்டு காஜல் மட்டும் வந்துட்டு போட்டிருந்தேன். லைட்டாக ஐலைனர் மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எஸ், கிளம்பியாச்சு. மார்னிங் ஒரு 7:30 8 o'clock அந்த டைமுக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்துட்டு கெடா வெட்டுற அந்த கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறமா கெடா வெட்டி அண்ட் அதுக்கப்புறமா விருந்து போட்டுற ஃபங்க்ஷன் தான். நைட்டே எல்லா திங்ஸுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு காரில் வச்சு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம 1 by 1 வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஸ், வெட்டிங்க்கு இன்னொரு 4 days தான் இருக்குது. ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு லேட்டராக எடிட் பண்ணி இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த டேஸ் எல்லாமே திருப்பி கிடைக்காது. இதெல்லாமே மெமரிஸாக கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். எஸ், இதுதான் வந்துட்டு கோயில். அண்ட் ரொம்ப சின்ன கோயில் தான். இடம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வில்லேஜ் அந்த இதில் வந்துட்டு இருக்கும். அண்ட் இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இந்த செங்கல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஏன் அப்படி உட்காந்துருக்கேன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு நின்றுட்டே வந்து பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்துட்டு அங்கே கல் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் ஒரு வழியாக பொங்கலும் வந்துட்டு பொங்கியாச்சு. அண்ட் சூப்பராகவும் வந்துருந்தது. ஸோ எல்லாருமே நல்லா விழுந்திருக்கு அந்த மாதிரி எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க.
இது வரைக்கும் தான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். இதுக்கப்புறமா விருந்தெல்லாமே போட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு 1 டே கழிச்சு ஃபேஷியல் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அண்ட் நானுமே பயந்துகிட்டே வந்துட்டு போயிருந்தேன். ஸோ பட் இருந்தாலும் ஓகே பண்ணி பார்த்தலாம் அப்படின்ற ஒரு இதில் நான் போயிட்டேன். அண்ட் கோல்டு பிளிஸ் மாஸ்க்குன்னு ஒன்று இருந்துச்சு. அண்ட் அது எனக்கும் அண்ட் லைட்டாக க்ளீனப் ஃபேஷியல் வந்துட்டு என்னோடய சிஸ்டருக்கும் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் போயிருந்தது வந்து பார்த்தோன்னா நேச்சுரல்ஸ்க்கு தான் வந்துட்டு போயிருந்தேன். அண்ட் ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காமாக ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் கம் டு தி பாயிண்ட். அண்ட் ஃபேஷியல் சூஸ் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் 3 டேஸே நீங்கள் பண்ணிடணும். அண்ட் அதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் அப்போ தெரியும். அண்ட் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது வந்துட்டு மேரேஜ் அப்போ அண்ட் கொஞ்சம் க்ளோவெல்லாம் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் தான் எனக்கு ரொம்ப நல்லா ரிசல்ட் இருந்துச்சு. லைக் ஆஃப்டர் ஒரு 1.5 months வரைக்குமே எனக்கு ஆக்னே பிம்பிள்ஸ் எல்லாமே வராமல் ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பிக் டேலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா எனக்கு வந்திருக்கு.